ஹலோ சார், வணக்கம் சார். நான் சிவகுமார் பேசுகிறேன் சார். நண்பர் சிகாமணி உங்கள் பையனோட ஜாதகம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். அவர் தான் நான் பேச சொன்னார். நாளைக்கு நல்லா இருக்கு சார், அம்மாவை சார். நாளைக்கே பொண்ணு பார்த்துடலாமா சார்? ஓ, நீங்களா? ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க ஃபேமிலியோட. நான் என் பையனை கூப்பிட்டு அங்கே வந்துடுறேன் சார். நான் என் பொண்ணுக்கு சிங்கிள் ஃபாதர் சார். நானும் சிங்கிள் ஃபாதர் தான் சார் என் பையனுக்கு. அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்கள் மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறீங்களா? நானும் பொண்ணு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில். ஓகே, அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்கள் சார். இந்த ட்ரூ காலரில் உங்கள் பேர் வாலிபன் வருது சார். ட்ரூ காலர்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் தானே சார், பொய் சொல்லாதா? அது சரி, கூட பழகிறவங்களே புறம் பேசுகிறாங்க. ஒரு ஃபோன் அப்ளிகேஷன், அது புறம் பேசுறது என்ன? அப்போ நேரில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏப்பா, இந்த வீடு தானே? இந்த வீடு தான் சார். சார் இரியா, பெல் அடிப்போம். யோ, விஜய் எடுக்கிறோம். பொண்ணு கேட்க வந்திருக்கோம். ஃபோன் பண்ணி பாத்தியா உங்களுக்கு? கமிஷன் கிடைச்சா தானே ரீசார்ஜ் பண்றதுக்கு. அட இருங்கப்பா. யோ சந்திரா, என்னையா சொல்லாம பாத்துக்கலாம். இருங்க இருங்க இருங்க. சார், நீங்க என்னையா? இங்க இருங்க. நில்லுங்க 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 நில்லுங்க. யோ, என்னையா நீ தானே கூப்பிட்டு வந்த, எதுக்கு நிக்க சொல்ற? இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா. யாருப்பா நீங்களா? சொல்லாம நீங்களா வந்துட்டீங்க? சார், நீங்க தானே சிவகுமார்? ஆமா, நான் தான் சிவகுமார். அதுல என்ன சந்தேகம்? நீங்க தானே சார் எங்களை வர சொன்னீங்க? சொல்லிருக்கலாம் சார், இன்னைக்கு நிலைமை சரியில்லை சார். யோ சார், இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசைன்னு எங்களை பொண்ணு பார்க்க நீங்க தானே சார் வர சொன்னீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு நான் கண்டிப்பா பொண்ணை பார்த்தே ஆகணும். சிவ சிவா, இன்னைக்கு உனக்கு கதை முடிஞ்சது. ஹலோ, இவரோட பார்வையே சரியில்லை. இன்னைக்கு பொண்ணை பார்க்காம கிளம்ப மாட்டோம். டேய் வாங்கப்பா. அங்கிள், என் மீம்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஆமா, இது ரொம்ப முக்கியம். என்ன மாப்பிள்ள மச மசன் உட்காந்துருக்க? உள்ள போய் பொண்ணை பார்த்துட்டு வா. தேங்க்ஸ் மாமா. ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்ஸ் அப்பாடா. ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்லங்க, எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேற உட்காருங்கன்னு கம்பல் பண்றீங்க. சரிங்க, தேங்க்ஸுங்க. ஓப்பனா சொல்லணும்னா, நேற்று உங்க கூட போன்ல பேசினதுக்கு அப்புறம் பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பா நீங்க என்னைய நல்லா பார்த்துப்பீங்கன்னு தெரியுங்க. அப்பா கூட எங்களை வெளியே தடுத்தாருங்க. ஆனா நான் உங்களை பார்த்தே ஆகணும்னு வந்துட்டேன். அது ஒரு ஃபீலிங்குங்க. ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க, எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வேணாங்க ப்ளீஸுங்க. சார், இந்த கக்கூஸ் எங்க இருக்கு? ஏங்க லூசாங்க நீங்க, ஏங்க இப்படி கடிக்கிறீங்க? ஏண்டா, என் புருஷன் செத்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அடுத்த கல்யாணம் பிளான் பண்றீங்களா? தெரியாம வந்துட்டேன். இன்னும் மகிழ் வரல? சா, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் மகிழ், ஏன்டா என்னடாச்சு? ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? டேய், இங்க கொஞ்சம் வந்து நில்லுடா. என்னடா எட்டக்காச்சு? ஏண்டா எனக்கு நீ வேறயா? என்னடா பாக்குற? வாங்க பத்தலையா? என்ன மாமா இன்னும் காணோம்? பேபி, hear me tonight, those my feelings. இவன மாதிரி ஒரு கிறுக்கனை நான் பார்த்ததே இல்லை. In time no that is true, baby, baby. பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு. மூணு வாக்குல வராது. டேய் வா. டேய், நீ என்னடா இங்க வந்து கிடக்குற? வலிக்கலையா? இப்ப பாரு. லைட்டா என்ன ஆஃப் பண்ணிட்டாலே. என்னடா? அடச்சி. சார், ஒரு பொண்ணு 3 பசங்க, ஆளே காணோம். என்ன நடக்குதுங்க? நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க வரலையா? நீ போய் பாரு. பாருங்க என்ன பண்ண போறோம் பாரு.
ஏண்டா மகிழு, உனக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா என் கமிஷனே நீ கட் பண்றியா? கொன்னுடுவேன் நானு. ஏமா, உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டம், நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா என் கமிஷனே நீ கட் பண்றியா? அடி பின்னிடுவேன் நானு. புரோக்கரை வேணா சொன்னா நீதான் இவனுங்களெல்லாம் செட் பண்ணி கொடுக்கறியா? மாப்பிள்ளை நான் இல்லம்மா, வேட்டி விடுமா. இன்னைக்கு பார்த்து நான் ஜட்டி போடலம்மா. கருமம். விடுமா விடுமா. மானம் கெட்டவனே. சீ. உனக்கெல்லாம் எதுக்குடா வேஸ்ட்? புரோக்கரை முடிச்சிருச்சியா? என் பொண்டாட்டிட்ட கூட இப்படி அடி வாங்கலையே. அடச்சே, ஓரமா போய் உட்காரு. ஜட்டி போடாமே வருவ நீ? நாரப்பைய, இனி எந்த இடத்துக்கு உன கூட்டே போக கூடாதுடா. என்னாச்சு? 4 பேர் போனானுங்க, ஒருத்தங்க கூட வெளியே வரலையே. ம், சார் ஒரு நிமிஷம். அட இருப்பா. இவருக்கு அதையே முடிஞ்சது. ஏய், ஏண்டா மகிழு, உன் நண்பனும் உன் மாமனும் உனக்கா பொண்ணு காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா, என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ வேற நீ படுத்தாதப்பா. ஏண்டா இது யாரடா இங்க இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது? என்ன பண்ற? வய வடியா, யோ வய வடியா, சும்மா நாய்க்குட்டி மாதிரி பீரோ வய வடியா. ஏண்டா இந்த 4 பேருக்கும் நீதான் தலைவனா? அம்மா, அவங்க எல்லாம் வயசு பசங்கம்மா, நான் வயசானவன், தாங்க மாட்டேம்மா. வயசானவனா? வயசானவம்மா, தாங்க மாட்டேம்மா. டேய் நில்லுடா. அப்படியே தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? பாத்துமா, நான் வயசானவன். ஓ, வயசானவனா? அப்ப உனக்கு 3 விஷயம் சொல்றேன், அத சரியா செஞ்சுட்டனா உன்னை விட்டுறேன். என்னடா அங்க பாக்குற? ஒன்னே சரி, அந்த ஒன்னையாச்சும் செய். ஒரு பாட்டு பாடு. பாடிட்டாலும் சுட்டு போட்டாலும் வராது. அப்ப ஒரு டான்ஸ் ஆச்சு ஆடு. கெட்ட கெடுக்கு டான்ஸ் வேறயா? அது என்னன்னே எனக்கு தெரியாதேம்மா. அப்ப பறந்து போய் அந்த ஃபேனை தொடுறா. பார்த்து நீ ஏதாவது ஒண்ணு சொல்லுமா. பாட்டே பாடி இருப்பா, நீ தான் பாத்ரூம்ல நல்லா பாடுவியே. சரிம்மா, ஒரு பாட்டே பாடிடவா? பாடி தொலைடா. நேத்து ஒருத்தர பார்த்தோம், சிக்கு 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 சிக்கு. இதுக்கு பாடாமே இருந்துட்டு பாட்டு பாட சொன்னா சேர்த்து டான்ஸ் ஆடிட்டியே. இன்னைக்கு ஜூஸ் எடுக்க போறா. அட பாவிங்களா, நான் ஏதும் தப்பா பாடிட்டேனா? பாட்டு பாட சொன்னா பல்லங்குடி ஆடிட்டு இருக்க. பால விடுறா சாமி. எங்கடா ஓடுற? நில்லுங்கடா. டேய், ஏய், எங்கடா போறீங்க? டேய் நில்லுடா. டேய், தப்புச்சண்டா சாமி.